இலங்கையில் சிங்களவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது. சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. அனுர அரசுக்கு ஏமாற்றமே மிச்சம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சாடல். வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு. ஐநா ஆணையாளருடன் முரண்படும் ஸ்ரீலங்கா ராணுவம். வெடித்துள்ள ஷிரந்தி கைது விவகாரம். மகிந்த சிங்கம் என எச்சரிக்கும் மொட்டு. விவசாயிகளுக்கு மற்றுமொரு அதிர்ச்சி தகவல். உரங்களின் விலையும் அதிகரிப்பு. டிரம்பினால் உலகில் ஏற்பட போகும் 14 மில்லியன் இறப்புகள். ஈரானுக்கு $30 மில்லியன் ரகசியமாக வழங்குவதில் அமெரிக்கா தீவிரம். இலங்கையில் சிங்கள இனத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டு வருகின்றது எனவும் தமிழர் தரப்பினர் மட்டுமே ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரை சந்தித்துள்ளனர் எனவும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் இலங்கை விஜயம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: இலங்கை என்பது சிங்கள பௌத்த நாடாக இருந்த போதிலும் பெரும்பான்மை இனமான சிங்கள மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது. வடக்கில் 25,000 வரையிலான சிங்கள குடும்பங்கள் இருந்தன. இன்று ஒருவர் கூட இல்லை. மட்டக்களப்பிலும் சிங்களவர்கள் இல்லை. கொழும்பில் முஸ்லிம் மற்றும் தமிழர்களே வர்த்தகத்தை நிர்ணயிக்கின்றனர். இதற்கு சிங்களவர்கள் தடை ஏற்படுத்துவதில்லை. நிலைமை இப்படி இருந்தும் சிங்களவர்களுக்கே இனவாத முத்திரை குத்தப்படுகின்றது. அதிகாரத்துக்காக தற்போதைய அரசு பெரும்பான்மை இனத்தை காட்டிக் கொடுத்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இராணுவ அமைப்பு மற்றும் தேசியவாத அமைப்புகளுடன் சந்திப்பு நடாத்தவில்லை. தமிழ் பிரிவினைவாதிகளை மட்டுமே சந்தித்துள்ளார். இருதரப்புகள் இருப்பதை அரசு அவருக்கு சுட்டிக்காட்டியிருக்க வேண்டும். ஆனால் அது நடக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஷிரந்தி ராஜபக்ஷவை கைது செய்ய வேண்டாம் என மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்தார் என கூறப்படுவது அப்பட்டமான பொய்யாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஷிரந்தி ராஜபக்ஷவை கைது செய்ய வேண்டாம் என மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்தார் என வெளியாகும் தகவல்கள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ என்பவர் சிங்கம் ஒருபோதும் புல் தின்னாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது திட்டமிட்ட அடிப்படையில் பரப்பப்பட்ட வதந்தியாகும். தேர்தல் காலத்தை போன்று தேசிய மக்கள் சக்தியால் திட்டமிட்ட அடிப்படையில் பரப்பப்பட்ட போலி தகவலே இது. இதனை முற்றாக நிராகரிக்கின்றோம். சில வேளை போலி கடிதங்களை கூட தயாரித்திருக்கலாம். மகாநாயக்க தேரர்களிடம் மஹிந்த ராஜபக்ஷ இப்படி ஒரு கோரிக்கையை விடுக்கவே இல்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பதற்கு ஸ்ரீலங்கா படை அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தமது பெயர்களை வெளிப்படுத்த விரும்பாமல் கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா இராணுவ அதிகாரிகள் குழு ஒன்று இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட நிலங்களை விடுவிக்குமாறு ஐநா மனித உரிமை ஆணையாளர் வால்கர் டக் கூறியிருப்பதை நியாயமற்றது என தெரிவித்துள்ளது. போரின் போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட 90% நிலங்கள் 2010 ஆண்டில் இருந்து விடுவிக்கப்பட்டுவிட்டதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2009 மே மாதம் போர் முடிவுக்கு வந்த பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஸ்ரீலங்கா ஆயுதப்படைகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொது மற்றும் தனியார் காணிகளை விடுவிப்பது குறித்து தொடர்புடைய ஐநா நிறுவனங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரியிருப்பதாகவும் இராணுவ அதிகாரிகள் விசனம் வெளியிட்டுள்ளனர். காணிகள் விடுவிப்பு நிலைமையை உறுதிப்படுத்த ஐக்கிய நாடுகள் சபை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஒரு உண்மை கண்டறியும் பணியை மேற்கொள்ள முடியும் என்றும் அந்த வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளன.
அனுரு தலைமையிலான திசைகாட்டி அரசு வாக்குறுதிகளை மீறி தொடர்ச்சியாக மக்களை ஏமாற்றி வருகின்றது. தற்பொழுது இந்த அரசுக்கு ஏமாற்றமே மிஞ்சி போயுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு என்று விசேட கூற்றை முன்வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பலவீனமான வினைத்திறனற்ற பொய் சொல்லும் ஏமாற்றும் தற்போதைய அரசு நாட்டு மக்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்து வருகின்றது. நேற்று திடீரென எரிபொருட்களில் விலை அதிகரிப்பை செய்தது. எரிபொருள் விலையை அதிகரித்த தற்போதைய அரசு கடந்த தேர்தல் காலங்களில் ஏலவே காணப்படும் எரிபொருள் விலை சூத்திரத்தை மாற்றுவோம் என கூறியது. போதாக்குறைக்கு துறைமுகத்தில் இறக்கப்படும் எரிபொருளை அதே விலையில் நுகர்வோருக்கு பெற்றுத் தருவோம் என உரக்க தெரிவித்தது. துறைமுகத்தில் ஒரு விலைக்கு இறக்கப்படுகின்றது, பின்னர் பொதுமக்களுக்கு மற்றொரு விலையில் விற்கப்படுகின்றது. ஊழல், மோசடி, திருட்டு மற்றும் லஞ்சம் போன்றவையே இதற்கு காரணம். இவை அனைத்தையும் நிறுத்துவோம், எரிபொருள் மீதான வரிகளை நீக்குவோம், துறைமுகத்தில் இறக்கப்படும் அதே விலையில் எரிபொருளை மக்களுக்கு பெற்றுத் தருவோம் என தற்போதைய ஆளும் தரப்பினர் வாக்குறுதி அளித்திருந்தனர். ஆனால் தெளிவான அதிகாரத்தோடு ஆட்சிக்கு வந்த தற்போதைய ஆளும் தரப்பினரால் இன்றளவில் இதில் எதுவும் நடக்கவில்லை. அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வழங்கப்படும் கொமிஸ் எடுத்தல் நிறுத்தப்பட்டுள்ளனவா, எரிபொருள் மீதான வரிச்சுமைகள் நீக்கப்பட்டுள்ளனவா என்பது குறித்து நாம் இந்த அரசிடம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. துறைமுகத்தில் இறக்கப்படும் அதே விலையில் நுகர்வோருக்கு தற்போது எரிபொருள் வழங்கப்படுகின்றனவா என்பது குறித்தும் நாம் இந்த அரசிடம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. எரிபொருள் விலையேற்றம் செய்யப்பட்டதன் அடிப்படைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. மருந்துகள் மற்றும் உபகரணங்களுக்கு தற்பொழுது தட்டுப்பாடு நிலவுகின்றன. பொய் சொல்லும் ஏமாற்றும் இந்த அரசின் இலவச சுகாதார கொள்கை இவ்வாறே அமைந்து காணப்படுகின்றது. நாட்டில் கொலை சம்பவங்களும் அவ்வாறு காணப்படுகின்றன. கொலை கலாச்சாரம் தொடர்ந்தும் வருகின்றது. அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரிகள், குண்டர்கள் மற்றும் பாதாள உலக கும்பல்களால் துப்பாக்கி சூடுகளும் கொலைகளும் நடாத்தப்பட்டு வருகின்றன. இதனால் நாடு முழுவதும் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட தேவையான இந்த வேலை திட்டமும் இந்த அரசிடம் இல்லையா என்று எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் மண்ணெண்ணெய் விலை அதிகரித்துள்ள நிலையில் தற்பொழுது உரங்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி உலக சந்தையில் உர விலைகள் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் உர விலையில் சில அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தேசிய உர செயலகத்தின் பணிப்பாளர் சந்தன் லோகுகேவ தெரிவித்துள்ளார். ஒரு மெட்ரிக் டன் யூரியா முன்பு சுமார் 425 அமெரிக்க டாலர்களாக இருந்த நிலையில் தற்போது அது 450 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். நாட்டில் உரப்பற்றாக்குறை இல்லை என்றும் சிறுபோகத்திற்கான யூரியா உரத்தின் தேவை சுமார் 1,05,000 மெட்ரிக் டன்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது என்றும் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து சுமார் 15,000 மெட்ரிக் டன்கள் சந்தைக்கு வெளியிடப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த வாரத்தில் சுமார் 21,000 மெட்ரிக் டன் யூரியா துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாகவும் இந்த பங்குகள் உர நிறுவனங்கள் மூலம் சந்தைக்கு வெளியிடப்பட்டதாகவும் சுமார் 16,000 மெட்ரிக் டன் யூரியாவும் சுமார் 27,000 மெட்ரிக் டன் பொட்டாஷ் உரமும் உர களஞ்சியசாலைகளில் இருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யுஎஸ்ஏஐடியை நிறுத்துவதன் மூலம் உலகம் முழுவதும் 14 மில்லியன் இறப்புகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதில் மூன்றில் ஒரு பங்கு 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளாக இருக்கும் எனவும் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஏற்படும் அதிர்ச்சி பல சிறிய நாடுகளுக்கு தொற்று நோய் அல்லது ஒரு ஆயுத மோதலுக்கு இணையானதாக இருக்கும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2001 முதல் 2021 ஆண்டுக்கு இடையில் யுஎஸ்ஏஐடி நிதியுதவி வளரும் நாடுகளில் 91.8 மில்லியன் இறப்புகளை தடுத்ததாக ஆய்வில் தெரியவந்துள்ளது. குறித்த ஆய்வுக்காக சர்வதேச ஆராய்ச்சியாளர்களில் குழு 133க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து தரவுகளை சேகரித்துள்ளனர். இதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வரும் வரை உலகளாவிய மனிதாபிமான நிதியில் 40% அதிகமானதை யுஎஸ்ஏஐடி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஈரான் யுரேனியம் செறிவூட்டுவதை நிறுத்தினால் அணுமின் சக்தி திட்டத்தில் $30 மில்லியன் முதலீடு உள்ளிட்ட பல சலுகைகளை வழங்க அமெரிக்கா முன்வருவதாக அறிவித்துள்ளது. அதனுடன் பொருளாதார தடைகள் நீக்கம், வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கப்பட்ட பணம் விடுவிப்பு உட்பட பல விடயங்கள் அவற்றில் அடங்கும். அண்மையில் இஸ்ரேலிய ஈரானிய மோதல் மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக போரில் களமிறங்கியது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஈரான் இடையில் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தி பல சலுகைகளை வழங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.